ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கதம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன காய்கறிலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். கதம்ப சாதம் பண்ணுறதுக்கு 1 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் 3/4 கப்பு பருப்பு, அதை போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பொடி நல்லா இருக்கணும். நார்மல் சாம்பார் பொடி இல்லாமல் நான் அதில் போட்டிருக்க என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேனோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையுமே நான் போட்டிருப்பேன். மிளகா உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி. உங்களுக்கு காரமாக வேணும்னா ஒரு 3-4 வச்சுக்கோங்க. காரம் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும்னா 2 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக அதை வதக்கிக்க போகிறேன். இது எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்பவும் தீய வைக்க வேண்டாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்கலாம். இப்போ சாதம் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஜீரகம் தும்மா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வேணும்னா 2 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 போதும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்திருக்கேன். ஏன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாப்பாடு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம். நான் இதில் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். அதாவது இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா காய்கறியும் உடம்புல சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பாடு நம்ம பண்ணுறோம். ஸோ மஞ்சப்பொடி வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. ஸோ இது லஞ்சுக்கு நீங்கள் எடுத்து போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு புளி, சின்ன லெமன் சைஸ் புளியை நான் அதில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த காயோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பில் அந்த காய் நல்லா வதங்கணும், நல்லா ஸ்மெல் வரும். இப்போ இதை ஆற வச்சதை நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பொடியாக அரைக்க வேணாம், ஓரளவு பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பொடி நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி தண்ணி அதில் நான் விடுறேன். ஸோ புளி தண்ணியோட அந்த காய் ஒன்றா சேரணும், சேர்ந்து நல்ல வாசனை வரும். வந்ததுக்கு அப்புறமா அரிசியும் பருப்பும் அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஊற வச்சதை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. உப்பு அப்பப்போ போடுங்க, மொத்தமாக போட வேண்டாம். காய்க்கு கொஞ்சம், சாதத்துக்கு கொஞ்சம், அப்புறம் மொத்தமாக ஒரு உப்பு, அந்த மாதிரி கணக்கு வச்சு போடுங்க. உப்புலாம் எப்போதுமே கை கணக்கு தான். பெருங்காயம் வாசனைக்காக நான் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சது கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். குழவா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட நல்ல கூழாக இருக்குது. இதை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. எல்லா காயும் உடம்புல சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.